கர்த்தர் நம்ம வாழ்க்கையில பெரிய காரியங்களை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆனாலும் அவர் அதை செய்வதற்கு முன்பாக நம்மளிடத்தில் அவர் என்ன எதிர்பார்க்கிறார்? நம்ம நம்ம நம்மளிடத்தில் அவர் ஒன்றே ஒன்றுதான் அதிகமாக எதிர்பார்க்கிறார். ஜெபத்தை தாண்டி விசுவாசத்தை அதிகமாக எதிர்பார்க்கிறார். நீங்க ஜெபிக்கிறீங்க, ஆனாலும் விசுவாசத்தோடு என்னுடைய பிள்ளை இருக்காங்களா அப்படின்னு அவர் நினைக்கிறார். விசுவாசிக்கிறதுனாலதான் சில நன்மைகளும் சில ஆசீர்வாதமும் நம்ம வாழ்க்கையில நிச்சயம் நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த ஒரு புதிய மாசத்துல கர்த்தர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். உங்களுக்கு அநேக காரியத்துல ஒரு நடக்க முடியாம சில காரியங்கள் அப்படியே தடைப்பட்டு போய் இருக்கலாம். அதற்கு என்ன காரணமாக இருக்கும் என்று நீங்களும் ஜெபித்து கொண்டே இருக்கலாம். ஆனாலும் அந்த காரியத்துல ஒரு நன்மையை நீங்க காணணும்னா அதற்கு அதிகப்படியான ஜெபம் மட்டும் போதாது, விசுவாசத்தோடு நீங்க இருக்கணும். ஜெபத்தோடு கூடிய விசுவாசத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த புதிய மாசத்துல கர்த்தர் உங்க வாழ்க்கையில அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற மாதமாக இந்த புதிய மாதம் உங்க வாழ்க்கையில இருக்கும்.